கைஸ் நம்ம ஃப்ளைட்டில் போயிட்டு இருக்கிறப்போ திடீர்னு ஃப்ளைட் கிராஷ் ஆகிற மாதிரி போச்சுன்னா அப்போ நம்மளுடைய உசுரை காப்பாற்றிக்கிறதுக்கான சில டிப்ஸை தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். ஸோ கவனமாக கேளுங்க. ஃபர்ஸ்ட் சிட்டிங். ஃப்ளைட்டில் ஃப்ரண்ட் சீட்லையும் மிடில் சீட்லையும் உட்காராம கடைசியாக இருக்கிற சீட்டில் போய் உட்காந்தா தப்பிக்கிறதுக்கு 40% சான்சஸ் ஆகுது இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. செகண்ட், பாலியஸ்டர் மாதிரியான கிளாத்ஸையும் நீளமான ஷூஸையும் போட்டுட்டு போகாதீங்க. ஏன்னா பாலியஸ்டர் மாதிரியான கிளாத்ஸ் நெருப்புப்பட்டா உருக ஆரம்பிச்சிடும், நம்ம உடம்புக்கும் காயத்தை ஏற்படுத்தும். நீளமான ஷூஸ் போட்டிருந்தா நடக்கவும் முடியாது, ஓடவும் முடியாது. ஸோ நார்மலான கிளாத்ஸையும் நார்மலான ஸ்லிப்பர்ஸையும் போட்டுட்டு போங்க. தேர்ட், விமான பணிப்பெண்கள் சொல்ற ரூல்ஸை கவனமா கேளுங்க. ஃபோர்த், உங்களுடைய சீட் பெல்ட்டை கரெக்டா போடுங்க. நீங்க கையில ஏதாச்சும் லக்கேஜ் வச்சிருந்தீங்கன்னா அது முன்னாடி உள்ள சீட்டு கீழே வச்சிருங்க. ஃபிஃப்த், பேனிக் ஆகாதீங்க. உங்களுக்கு ஆக்சிஜன் மாஸ்க் கொடுத்தா ஃபர்ஸ்ட் ஒரு 10 செகண்ட் நார்மல் பிரீத் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஆக்சிஜன் மாஸ்க் போடுங்க. சிக்ஸ்த், உங்க கைகளை கால் கடியில விட்டு டைட்டா பிடிச்சிட்டு உங்க உடம்ப உங்க கால் மேல படுற மாதிரி சாஞ்சிக்கோங்க. இப்படி பண்றதுனால எந்த ஒரு அடிப்பட்டாலும் நமக்கு சேதாரம் ஜாஸ்தி இருக்காது. செவன்த், ஃபிளைட்ல எக்ஸிட் டோர்ஸ் எங்க இருக்குதுன்னு பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா எமர்ஜென்சி டைம்ல சீக்கிரமா தப்பிக்க முடியும். எயித், எமர்ஜென்சி டைம்ல எக்ஸிட் டோரை நோக்கி வேகமா ஓடுறப்போ உங்க கைகளை தலைக்கு மேல வச்சு தலையை கவர் பண்ணிக்கோங்க. ஏன்னா எந்த ஒரு அடியும் தலையில படாம தப்பிச்சிடலாம். நைன்த், ஃபிளைட் லேண்ட் ஆனதுக்கு அப்புறம் அங்கேயே நிக்காம ஒரு 500 அடி தூரம் ஓடி போயிருங்க. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா புஷ்ராஸ் இன்ஃபோ சேனலுக்கு லைக் பட்டனையும் சப்ஸ்கிரைப் பட்டனையும் தட்டி விட்டுருங்க.